அது சண்டையில எத்தனை பத்தா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நான் திருப்பிறேன்னு போயிட்டேன். அப்ப ஏற வகையில எத்தனை பத்தா இருக்குன்னு அதை கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லவே தெரியல. அப்பதான் சொல்லிட்டே இருந்துச்சு. ஏற வகையில எத்தனை பத்தா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன தெரியும்? அந்த வார்த்தை சரியான நியூஸ். என்னதான் உருப்படியா தெரியும். பாவமா முடிச்சிட்டு எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. போய் வெத்தலை பாக்க சிகரெட் வாங்கிட்டு வா. ஓட நீயே வச்சுக்க. தாண்டா என்ன பண்ண நீ இங்கே இரு. நான் போட்டிக்கிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். வந்தது போலாம். எங்கடா போற? அண்ணாச்சிக்கு வெத்தலை பார்ப்பாங்க. எங்க போய் பக்கத்து கவலை எனக்கு தெரியுமே. 10 ரூபாயை பாத்தீங்கன்னா நீ பக்கத்து கடையில வாங்க மாட்டியே, பக்கத்து ஊர்ல தான் போய் வாங்குவேன். எதுக்கு? ஏய், உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஓடாம பாத்துக்கிற பொறுப்பை ஈசை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஏய், இந்தியாவுக்கு நீங்க எல்லாம் தேவையாடா? இப்படி ஒரு காலு, இதுக்கு ஒரு சங்கிலி, இதுக்கு ஒரு கட்டையா? இது இதுன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லு. இதுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. புடிக்கிறவனா? சின்ன பொண்ணு ரவிக்கல எத்தனை போத்தான் இருக்கு நான் சொல்லவா? ஆமா கேச்ச. அது வாத்தியாருக்கே புத்தி இல்ல. வாத்தியாருக்கு வேணா புத்தி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இந்த விஷயத்துல ரொம்ப புத்திசாலி. சொல்லு பாப்பா. சொல்லட்டுமா? 4 இல்லையே. 7 4 7 4 7 சொல்லல. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் வேணா எண்ணி பாக்கட்டுமா? பாத்துக்கோ. என் பொண்டாட்டி ரவுக்கையில எத்தனை பட்டன் இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன்டா. என் பொண்டாட்டி ரவுக்கையில எத்தனை பட்டன் இருக்குன்னு கேட்டீல? 1 அவன் பொண்டாட்டி ரவுக்கையில எத்தனை புத்தா இருக்குன்னு பாத்துங்க. போய் சன்னாசிக்கு வாத்தியாருக்கு நடந்த ரகல மாதிரி நாளைக்கு நம்ம வீட்லயும் நடந்துற போகுது. பொண்டாட்டி ரவிக்குல எத்தனை புத்தாண்டு இருக்குன்னு வாத்தியாருக்கு தெரியல. அத நான் சொல்றேன்னு சன்னாசி சொல்ல அங்க வாத்தியார் வர ஒரே அடி தடி ரகலை. நாச்சியார் மான மாதிரி அதெல்லாம் சந்தி சிரிச்சு போச்சு.
பள்ளிக்கூடம் திறக்க போறதா லெட்டர் வந்திருக்கு. புறப்படணும். நாளைக்கு புறப்படலாம்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணை கூட்டு போகணும். அவசியம். உன் பொண்டாட்டியோட ரவிக்கப்பட்ட விஷயம் இந்த ஊர்ல தெரிஞ்சது மாதிரி அங்க டவுன்ல தெரிய வேண்டாம். அப்பா அது புருஷன் பொண்டாட்டி அந்தரங்கத்தை வெளியில சொல்றவ உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம், எனக்கு மருமகளா இருக்க முடியாது. நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஆனா என் பையன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அண்ணே இப்ப கூப்பிட்ட பார், இந்த அண்ணன் தங்கச்சி உறவுனாலதான் இத்தனை நாள் உன் பொண்ணு அடிச்ச கூத்த எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. என்னன்னே பேசுறீங்க? ஏன் மருமக நீங்க தானே அடிக்கடி பெருமையா பேசுவீங்க. சொன்னேன் அப்ப சொன்னேன். ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. செல்லையாவுக்கு சின்ன வயசு, அவன் மனசுல 1000 ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் மருகி சாகுறது எனக்குத்தான் தெரியும். குடும்பத்து விளக்கா இருக்க வேண்டிய உன் பொண்ணு என் பையன் ஆசையெல்லாம் திரியா எரிய விட்டு அவ எண்ணெயா இருக்கான். உன் பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது உன் குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஆனா என் பையன் திரியா எரிஞ்சு சாகிறத இனி என்னால பொறுத்துக்க முடியாது. வண்டி மாடு 2 சேர்ந்து எடுத்தா தான் பயணம் போக முடியும். அது மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போனாதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உன் பொண்ணு இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கா. இந்த விளையாட்டு பொண்ணு எந்த காலத்திலும் என் வீட்டுக்கு உதவ மாட்டான். என்ன மன்னிச்சிரு. நாளை காலையில நாங்க ஊருக்கு புறப்படுறோம். இந்த முடிவு கிடையாது. அத்தை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. மகை பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ முடியலைங்கிற ஆதங்கத்துல ஆத்திரப்பட்டு பேசுறாரு. இருந்தாலும் அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாளைக்கு நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சின்ன பொண்ணுதான் எனக்கு பொண்டாட்டி. அந்த பூவை என் நெஞ்சில சுமக்கிற சுமையை நான் சுகமா நினைக்கிறேன். நேரமாச்சு போய் படுங்க. யாரு? சின்ன பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்.